பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசக பெருந்தகை திருச்சதகத்தில் கைம்மாறு கொடுத்தலை பாடுகிறார். இருக்கை யானையை ஒத்து இருந்தது என் உளம், கருவை யான் கண்டிலேன். கண்டது எவ்வமே வருக என்று பணித்தனை, வான் உளோர்க்கு ஒருவனே கிற்றிலேன் கிற்பன் உண்ணவே அப்படின்னு பாடுறார். கருவை அப்படின்னா மூலப்பொருளை, எவ்வம் அப்படின்னா துன்பம், கிற்றிலேன் அப்படின்னா சிவபோகத்தை அனுபவிக்கும் ஆற்றல் இல்லாதவனாக ஆகிவிட்டேன். உண்ணவே கிற்பேன் அப்படின்னா இந்திரிய சுகங்களை அனுபவிக்க வல்லவன். மாணிக்கவாசக பெருந்தகை அவர் எப்படி கூப்பிடுறார் அப்படின்னா, வானுலோர்க்கு ஒருவனே அப்படிங்கிறார். அப்போ தேவர்களுக்கு ஒப்பற்ற தலைவனே அப்படின்னு அவரை விழித்து கூப்பிட்டுட்டு, இருக்கை யானையை ஒத்து இருந்து எனது உளக்கருவை யான் கண்டிலேன் அப்படிங்கிறார். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? 2 கைகளை உடைய யானையை ஒத்து உயிர் வாழ்கிறேன். ஏன் யானையை சொல்கிறார் அப்படின்னா, யானை அவ்வளவு தூரம் நன்றியோடு இருக்காது தனக்கு கொடுத்தவங்களுக்கெல்லாம். 2வது, யானை நல்லா குளிச்சுட்டு வந்து தன் தலையில் தானே மண்ணா வாரி போட்டுக்கும். அதுக்கு தெரியாது இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், நான் என்னை சுத்தமாக வச்சுக்கணும்லாம். அதே மாதிரி நான் என்ன பண்ணேன், அவ்வளோ அழகாக நீ என்னை புனிதமாக ஆக்கின உன் உபதேசத்தின் மூலம், திருவடி தீட்சையின் மூலம் நான் வெளியில் என்ன பண்ணிட்டேன், என் தலையில் நானே மண்ணள்ளி கொட்டுக்கிற மாதிரி ஆகிட்டேன். அதனால் யானைக்கு ஒரு கை தான் இருக்குது, தும்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் அது தும்பிக்கையும் நுகர்தலுக்கான நாசிகளும் அதுலேயே சேர்ந்து இருக்குது. அப்போ 2 புலன்களுடைய உணர்ச்சிகளை அது ஒரே தும்பிக்கையில் வச்சுருக்கு. நான் என்ன பண்ணேன், 2 கை உள்ள யானை, யானையோடைய இயல்பு எனக்கு இருக்குது. நான் உன்னை மறந்துட்டேன். நீ யார்? தேவர்களுக்கெல்லாம் தலைவன். நீ எனக்கு கொடுத்ததை நான் மறந்துட்டேன். எப்படி நான் கண்டுபிடிச்சேன் நான் மறந்துட்டேன் அப்படின்னா, என் உள்ளத்தினுள்ளே விளங்கும் கருப்பொருளை என்னால் பார்க்க முடியலையே. நீ எனக்கு திருவடி தீட்சை தந்தப்போ நான் கண்ணை மூடினப்போ நீ எனக்கு காட்சி தந்தியே, ஆனால் இப்போ எனக்கு அது மாதிரி பார்க்க முடியலையே. கருவை யான் கண்டிலேன் அப்படின்னா மூலப்பொருளை நான் பார்க்க முடியவில்லை. கண்ணை மூடி நான் உணரணும்னு நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் உன்னை என்னால் பார்க்கவே முடியல. எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீ என்ன பண்ணிட்ட, நான் கண்டதெல்லாம் துன்பங்களே. உன்னை என்னை உள்ள காண முடியலன்னா இப்போ எனக்கு என்ன கிடைக்குது? வெறும் துன்பங்கள், வெறும் கஷ்டங்கள், கவலைகள், இதில் உழண்டுக்கிட்டு கிடக்கிறேன். அப்போனா நீ என்ன பண்ணணும், அங்கனமாகவும் அடியேனை அருள்வோம் வருக அப்படின்னு நீ எனக்கு கட்டளை கொடுத்துருக்கியே. நீ தானே சிதம்பரம் வா அப்படின்னு கூப்பிட்ருக்கியே, தில்லைக்கு வா என்று. அப்படின்னா நீ எனக்கு இவ்வளவு நான் நன்றி கெட்டவனாக இருக்கேன், துன்பத்தில் உழண்டுட்ருக்கேன், சிற்றின்பங்களில் மூழ்கி இருக்கேன். நீ கொடுத்ததை நான் மறந்துட்டேன். கண்ணு மூடி பார்த்தா நீ எனக்கு காட்சி கொடுக்கல அப்படின்னா என்னால் அதை நான் சரியாக என்னுடைய வேலையை செய்யலேன்னு அர்த்தம். அப்படி இருந்தும் நீ என்ன பண்ண, வருக என்று பணித்தனை, என்னை வான்னு பணித்தாயே. நீ எப்படிப்பட்டவன்? வானுலவர்க்கே ஒருத்தவன் தான் அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தேவன், மகாதேவன் நீ. அப்படி இருக்கிற நீ எனக்கு அந்த பேரின்பத்தை காட்டிய பிறகும் பொறிகளின் துணை கொண்டு புலன்களை நுகரவே வல்லேன். நான் அவ்வளோதான் பண்ணுறேன். ஒருவனே கிற்றிலேன் கிற்பன் உண்ணவே அப்படின்னா, ஆஃப்டரால் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சிற்றின்பங்களில் என்னுடைய 5 புலன்களை கொண்டு 5 பொறிகள் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போதோ அங்கெல்லாம் போய் ரொம்ப அற்பமாக இதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உண்ணவே அப்படின்னா வெறும் சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்றது எதுக்காக? உடலையும் உயிரையும் காப்பதற்காக. அதனால் வெறுமனே நான் சாப்பிட்டு தூங்குறேன். அப்பன்னா உன்னுடைய பேரருளை, உன்னுடைய பேர் அன்பை அனுபவித்த பிறகும் இந்த உணர்ச்சியும் அறிவும் ஞானமும் எனக்கு இல்லைன்னா எனக்கு தகுதியே இல்லை, உன்னை பெறுவதற்கு எனக்கு தகுதியே இல்லை என்று சொல்லி தனக்குத்தானே வருத்தப்படுகிறார். அவர்களுடைய ஆதங்கம்தான். அப்படி ஒரு பேரானந்தம் அவருக்கு ஒன்று கிடச்சிடுச்சு. அதை மிஸ் பண்ணிட்ட பிறகு ஏங்குறார், தவிக்கிறார், அப்படியே விதவிதமாக பாடுறார். அதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறார். இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு தனக்கு தானே சுட்டி காட்டி இப்போ என்ன பண்ணுறாரு, பிரதி உபகாரமாக ஏதாவது நான் செய்யணும் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது தன்னை மாற்றி கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கார். இதில்
இந்த யானையை ஏன் கம்பேர் பண்ணாரு அப்படின்னு ஒரு ஒரு உரையாசிரியர் ஒரு ஒரு மாதிரி விளக்கம் சொல்கிறாங்க. ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யானைக்கு வந்து தன் உடம்பு தனக்கே தெரியாது, அதே மாதிரி தான் என் உள்ளத்தில் இருக்க கருவை எனக்கே தெரியல, அதனால் யானையை கம்பேர் பண்ணார் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். யோக நூலார் அப்படிங்கிற அதில் அந்த நூலில் என்ன சொல்லுது அப்படின்னா, துதிக்கை வந்து தலையிலேருந்து ஆரம்பித்து தொப்புள் வரைக்கும் இருக்கும், அது வந்து அந்த உடல் அமைப்பு. அதனால் அந்த தொப்புள் வரைக்கும் இருக்குங்கிறதுனால இந்த இடத்துல மாணிக்கவாசக பெருந்தகை குண்டலினியோடு கூடிய நாதத்தை, பிரணவ மந்திரத்தை தான் சொல்கிறாரு. அதை தான் இந்த இடத்துல இம்ப்ளைடு மீனிங் அப்படின்னு யோக நூலார் சொல்கிறார். அந்த புத்தகத்தில் இது இருக்குது. பிரணவ மந்திரம் குண்டலினிலேருந்து எழுவது, பிரணவத்தை நம்ம உச்சரிக்க உச்சரிக்க நம்ம குண்டலினிலேருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம இறைவனை அடைவோம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, நம்மளுடைய தத்துவ நூல்கள், சிவ ஆகம நூல்களில். அதை தான் அவர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அதனால தான் அவர் வந்து யானையை குறிப்பிட்டிருக்காரு. யானை தான் துதிக்கை வந்து தலையில் ஆரம்பிக்கும், ஆனால் தொப்புள்கிட்ட முடியும். அப்போ அங்கே இருக்கிற குண்டலினியை தலை வரைக்கும் எழுப்பணும் அப்படிங்கிறத தான் இவர் இங்கே கொடுத்துருக்காரு. அதனால தான் அவர் வந்து யானையை குறிப்பிட்டிருக்காருன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி யானை வந்து பழைய ஆசிரியர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, யானை உருவத்தில் பெருசாக இருக்கும், ஆனால் வாயும் கையும் அதுக்கு ஒன்று தான், அது தனியாக அதுக்கு கை இல்லைல்ல, நம்ம 2 கை வச்சுருக்கோம், ஒரு கையால் எடுத்து நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, யானைக்கு அப்படி கிடையாது. ஒரு கையாலே எடுத்து அந்த கையில் உள்ளே தானே வாயும் கனெக்டாக இருக்குது, அப்படியே அது சாப்பிடும். அதனால் ஒரு கை யானைன்னு சொல்கிறாரு. ஆனால் நாம் 2 கை யானைகள், கையால் எடுத்து வாயில் வேற சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட அதனால தான் மாணிக்கவாசகர் கடைசியில் நான் உண்கிறேன், வெறுமனே சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன், உண்ணவே நான் இங்கே இருக்கிறேன், சிற்றின்பங்களை அனுபவித்து கொண்டுன்னு சொல்கிறாரு. அதனால் ஒரு கையால் எடுத்து வாயில் நம்ம போடும்போது நமக்கு 2ஆக மாறிடுது. ஆனால் யானைக்கு ஒரு கையும் வாயும் ஒரே பார்ட்டில் தான் இருக்குது. அதனால் அவர் யானை அப்படின்னு தன்னை காரணம் ஒப்புமைப்படுத்திக்கிறார் அப்படின்னும் சில பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யானை தான் வந்து எல்லா விதமான இந்திரியங்களையும் கரணங்களையும் பெற்றுக்கொண்டு என்ன செய்யும்னா, நாற்றமாக அடிக்கிற உணர்ச்சிகளை கூட அது வந்து போய் அனுபவிக்கும். அது வந்து ரொம்ப அப்படியே உயர்ந்த இது மாதிரி இருக்காமல் அது என்ன செய்யும், ரொம்ப இந்திரியங்களுடைய இதுக்கு சீக்கிரமாக அடிமையாயிடும். அதே மாதிரி தான் நானும் ரொம்ப இப்படி சாதாரண இந்திரியங்களுக்கு அடிமையாயிட்டேன். எனக்கு ஞான இந்திரியம் இருக்கணும், ஏன்னா நீ அருளுபதேசம் தந்த, நான் அப்படி இல்லை, அதனால் அவர் யானையை தன்னோட கம்பேர் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, ஒரு தரம் யானையோடைய இயல்பை சொல்கிறாரு. ஒரு சமயம் அது கையால் எடுத்து தும்பிக்கையால் எடுத்து தண்ணியை வாயில் ஊற்றிட்டு குடிக்கும், சில சமயம் குனிஞ்சு அப்படியே வாயாலேயே தண்ணியை குடிக்கும். அதோட இயல்பு அது மாதிரி. கையால் எடுத்து குடிக்கணும்னு நினைக்காம உள்ளே அப்படியே தலையை சாய்ச்சி நேராக அப்படியே வாயில் குடிக்கும். அப்போ அதுக்கு இயல்பு கொண்டது, அதுக்கு வந்து ஒரு டிசிப்ளின் கிடையாது. அதே மாதிரி தான் நானும் இருக்கேன்னு மாணிக்கவாசகர் தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு. நான் என்ன பண்ணிட்டேன், நீ கொடுத்ததை அவ்வளோ அழகாக நான் அருளுபதேசத்தை பெற்று ஞான இந்திரியத்துக்கு நான் போயிருக்கணும், ஞான உலகத்தை தாண்டி அந்த நூல்களை படித்து உன்னையே நான் சரணடைந்து உன்னையே பாடி உன் திருவடிகளை அடைந்திருக்க வேண்டும். ஆனால் யானை எப்படி 2 குணங்கள் இருக்குதோ அதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பக்கம் பேரானந்தத்தை நினச்சாலும் இந்த உலக வாழ்க்கைக்கு திரும்பின பிறகு சிற்றின்பங்களில் மாட்டிக்கிட்டேன், அதனால் தன்னை யானையோடு கம்பேர் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து யானையை மாற்றி மாற்றி ஏன் கொடுத்துருக்காருங்கிற பல விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட மாணிக்கவாசகர் வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர். அதனால தான் அங்கேருந்து இந்த பாட்டே வருது. பட் ஸ்டில் அவருக்கு வந்து இறைவனை அடைய முடியலேன்ற ஏக்கத்தில் இந்த பாட்டை நான் என்ன கொடுக்க முடியும், உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் அப்படின்னா ஒன்று தான் செய்யலாம், உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கேன். அவர் நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால இப்படி பாடிக்கிட்டே இருக்கார். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, அப்படியே அவர் வந்து என் ஆன்மா எப்படி இருக்கணும் தெரியுமா, வேண்டாதவற்றையெல்லாம் உண்ணக்கூடாது, ஆனால் நான் உண்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தான் என் ஆன்மா எப்படி சுத்தமாகும். சூரியன் முன்னாடி விளக்கு இருந்தால் எப்படி இருக்கும், சூரியன் முன்னாடி விளக்கு ஏற்றினா சூரியன் அவ்வளோ வெளிச்சம் தெரியும், விளக்கோட வெளிச்சம் தெரியவே தெரியாது. அதே மாதிரி நான் ரொம்ப சாதாரணமானவன், எனக்கு இந்த விளக்கை ஏற்றி உன்னோட சேர்த்துக்கோ அப்படின்னு கெஞ்சுறாரு. இதுதான் வந்து நான் ஒரு சின்ன விளக்கு, சின்னதாக நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன்,
ஆனால் எனக்கு நல்லா தெரியுது, எனக்கு தகுதி இல்லை, கண்ணை மூடினா எனக்கு பரம்பொருள் தெரியல, ஆனாலும் நான் உன்னை கெஞ்சுறேன், என்னை கூட்டிகிட்டு போயிடுன்னு ஒரு தீராத ஆறாத அன்பையே அவர் கைமாறாக கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த பாடலின் மூலம். நாமும் மாணிக்க வாசகரின் திருவடிகளை வணங்கி சிவபெருமானின் திருவடிகளில் சரணடைவோம், அவன் பேரருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.